குரோச்செட்ட வெறும் ரூ. 20ல கத்துக்க முடியும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஒரு யான், அப்புறம் ஒரு குரோச்செட் நீடில். இது 2மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஃப்ட் ஷாப்ல கிடைக்கும். இது ரூ. 10 இது ரூ. 10 அவ்வளோதான். ரூ. 20ல நீங்க குரோச்செட் வந்து கத்துக்கிட்டு, நீங்க அத மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, பிசினஸ் கூட பண்ணலாம். சரி, ஓகே. இந்த நீடில வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்றத கத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃபிங்கர வச்சுட்டு இந்த 2 ஃபிங்கருக்கு நடுவுல இப்படி ஃபிங்கர் வச்சு புடிச்சுக்கணும். இப்படி தான் குரோச்செட் நீடில பிடிக்கணும். கீழ இருக்க 2 ஃபிங்கர வச்சு இப்படி மடிச்சு புடிச்சுக்கணும். ஸோ, இப்போ வந்து நம்ம எப்படி போடுவோம்? இப்படி சைடுல போடுவோம். இப்படி தான் குரோச்செட் நீடில பிடிக்கணும். இப்ப யானை எப்படி பிடிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். யான் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த எட்ஜ புடிச்சு, இங்கேருந்து இந்த கையோட ராப் பண்ணிக்கோங்க. ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபிங்கர்ல விட்டு எடுங்க. இந்த ஃபிங்கர்ல விட்டு எடுத்த மாதிரியே சுண்டு விரலையும் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சுண்டு விரல மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க இதாயிடும், ஹோல்ட் ஆயிடும். அடுத்து இந்த ஒரு ஃபிங்கர் இருக்கு இல்லையா? இதையும் வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. அதாவது ஃபிங்கரையும், மிடில் ஃபிங்கரையும் வச்சு இப்படி புடிச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆங்கிள்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குரோச்செட் போடுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம டைட் வச்சுக்கணும். இந்த சுண்டு விரல் வச்சு டைட்டா புடிச்சுக்கணும். ஆனா, ரொம்பவும் டைட்டா பிடிக்கக்கூடாது. இப்படி இழுத்தா நூல் வர அளவுக்கு தான் டைட்டா பிடிக்கணும். அப்புறம் இத புடிச்சிட்டுருக்கோம்ல, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். எப்படின்னா, இந்த நீடில் வச்சுட்டு ஸோ, இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நாட் எப்படி போடுறது அப்படின்னு கத்துக்கலாம். நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த அளவுக்கு லென்த்துல எடுத்துக்கோங்க. எட்ஜ் நான் இங்க புடிச்சிருக்கேன். புடிச்சிட்டு, இப்படி கிராஸா கொண்டு வந்து, இந்த மிட் பாயிண்ட்ட வந்து புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு, இது 2 விரல வந்துட்டு உள்ள விடுங்க. உள்ள விட்டுட்டு, இப்ப இந்த நூல் இருக்கு இல்லையா? இந்த நூல வந்துட்டு புடிச்சுக்கோங்க அந்த 2 விரலால. இப்போ ஸ்டார்ட்டிங் ஒரு நூல் இருந்தது பார்த்தீங்களா? அத வந்து புடிச்சுக்கோங்க இந்த ஹேண்ட்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல. இப்போ 2த்தையும் இழுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம நாட் போடுறது. போட்டதுக்கு அப்புறம் தான் எதுனாலும் பண்ண முடியும். இப்போ இந்த நூல் இருந்தது பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் எட்ஜ் இத நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த நூல அட்ஜஸ்ட் பண்ணலாம். அங்க பாருங்க நான் இழுக்க இழுக்க சின்னதாகும் இந்த இது ஹோலு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹூக் இருக்கு இல்லையா? ஹூக்க வந்து இதுக்குள்ள விட்டுக்கோங்க. இப்ப நம்ம செயின் எப்படி போடுறதுன்னு கத்துக்கலாம். செயின்ல பார்த்தீங்கன்னா, ஹூக் இருக்க இடம் இல்லாம கொஞ்சூண்டு கேப் இருக்கணும். இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இப்ப வந்துட்டு இந்த யானை, நான் சொல்லிக் குடுத்த மாரி யானை புடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இப்படிதான் நான் புடிச்சிருக்கேன். புடிச்சிட்டு, இப்ப இந்த இடத்துல டைட்டா புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு, இப்படி இத வந்துட்டு இந்த மாரி கிராஸா எடுக்கணும். கிராஸா எடுத்தீங்கன்னா, இத யான் ஓவர்ன்னு சொல்லுவாங்க. யான் ஓவர் பண்ணிட்டு, இப்போ உள்ள விட்டு எடுக்கிறோம். இத புல் த்ரூன்னு சொல்லுவாங்க. புல் த்ரூ த லூப். இப்போ ஒரு செயின் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் செயினு. அடுத்தது திரும்பவும் யான் ஓவர், புல் த்ரூ த லூப். அடுத்தது திரும்பவும் யான் ஓவர், ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ வந்து புல் த்ரூ த லூப். அதுக்குள்ளார விட்டு எடுத்தோம்னா, இப்போ 3 செயின் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து யான் ஓவர், திரும்ப புல் த்ரூ, யான் ஓவர், புல் த்ரூ, யான் ஓவர், புல் த்ரூ, யான் ஓவர், புல் த்ரூ. சொன்ன மாரி இங்க வந்துட்டு எப்பயுமே கேப் லைட்டா இருக்கணும். இங்க வந்து லைட்டா கேப் இருக்கணும். கேப் இருந்தா தான் உங்களுக்கு சுலபமா வரும். அப்புறம் நீங்க வந்து போடக்குள்ள, இப்போ ஹூக் எப்படி நான் ஹேண்டில் பண்றேன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இப்படி இழுக்கிறோமா, யான் ஓவர் பண்ணி இழுக்கிறோமா, அப்புறம் உள்ள விடும்போது இந்த ஹூக் வந்துட்டு கீழ ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பிறணும். இங்க பாருங்க. இப்படி. இப்படி எடுக்கும்போது இப்படி திரும்பணும். திரும்பி உள்ள விட்டு எடுத்தீங்கன்னா அழகா வந்துரும்.
ஓகே. இதுதான் செயினு. இப்போ சிங்கிள் க்ரோஷே பார்க்கலாம். சிங்கிள் க்ரோஷேக்கு ஃபஸ்ட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணணும். செயின் எதுக்கு ஸ்கிப் பண்ணுறோன்னா அப்போ தான் ஹைட்டு வரும். ஹைட் மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம செயினை ஸ்கிப் பண்ணுறோம். செயினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஹோல் இருக்கும், தெரியுதுங்களா? அடுத்து இப்படி கொஞ்சம் ஸ்லைட்டாக திருப்பினீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். 2 ஹோல் இருக்கும் ஒரு செயினில். நம்ம வந்து இங்கே இந்த மேலே இருக்க ஹோல் ஃபஸ்ட்டு இதில் தான் விட்டு எடுக்கணும். இதில் தான் விட்டு எடுக்கணும். நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளார விடணும். விட்டுட்டு செயினுக்கு எப்படி யான் ஓவர் பண்ணோமோ அதே மாதிரியே யான் ஓவர் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி உள்ளே விட்டு எடுத்தோன்னா ஒரு 2 லூப் க்ரியேட் ஆகும். 2 லூப் இருக்குங்களா? செயினுக்கு ஒரு லூப் தான் இருந்தது. இப்போ 2 லூப் இருக்குது. இப்போ யான் ஓவர் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த 2 லூப்புக்குள்ளாரையும் விட்டு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த செயினில் தான் பண்ணியிருக்கேன். இந்த செயினில் நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. அது இதில் ஒர்க் பண்ணியாச்சு. அப்போ அடுத்த செயினில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். அடுத்த செயின் இது தான். இதில் விடுறேன். விட்டு யான் ஓவர் பண்ணி ஒரு லூப் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ 2 லூப் இருக்குது. யான் ஓவர் பண்ணுறேன். புல் த்ரூ த லூப். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்தது 3வது உள்ளே விடுறேன். யான் ஓவர், யான் ஓவர், யான் ஓவர், புல் த்ரூ த லூப். திரும்ப உள்ளே விடுறேன். யான் ஓவர், yarn over, pull through the loop. உள்ளே விட்டு yarn over, pull through the loop, yarn over, pull through the 2 loops. ஓகேங்களா? சிங்கிள் க்ரோஷே இதுதான். அப்புறம் நம்ம செயின் போடக்குள்ளார நூலை வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி தான் போடணும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி திரும்பிக்கும். அதாவது நம்ம இப்போ பண்ண ஒர்க் இப்படி திரும்பிக்கும். திரும்பினதுக்கப்புறம் இப்படி ஒரு செயின் போட்டோன்னா அந்த செயின் தலைகீழாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க செயினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசமுசன்னு இருக்குது பாருங்கள். இந்த தப்பு பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து பார்க்க அழகாக இருக்காது. இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணலாம். ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். அதாவது நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு செயினில் எந்த ஒர்க்கும் பண்ணல. அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு 2 செயினில் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யான் ஓவர் பண்ணுறோம். யான் ஓவர் பண்ணிவிட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். 3வது செயினில் போய் உள்ளே விடுறேன் ஹூக்கை. அடுத்தது யான் ஓவர் பண்ணி எடுக்கிறேன். இப்போ எனக்கு 3 லூப் க்ரியேட் ஆகிடுச்சு. யான் ஓவர் பண்ணுறேன். திரும்ப 3 லூப்புக்குள்ளாரையும் விட்டு வெளில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே கிடச்சிருச்சு. அடுத்தது திரும்பவும் இப்போ இந்த இதில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுலேயே திரும்ப ஒர்க் பண்ணக்கூடாது. அடுத்த செயினுக்கு போகணும். அடுத்த செயினுக்கு போகக்குள்ள இந்த செயின் இதில் மேலே இருக்க யானில் விடுறேன். ஒரு லூப் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ 3 லூப்புக்குள்ளாரையும் விட்டு எடுக்கிறேன். திரும்பவும் உள்ளே விட்டு எடுத்துட்டு 3 லூப்புக்குள்ளாரையும் விட்டு எடுக்கிறேன். ஓகே. இப்போ எகைன் யான் ஓவர், உள்ளே விடுறோம், புல் த்ரூ த லூப், திரும்ப யான் ஓவர், புல் த்ரூ த லூப், யான் ஓவர், உள்ளே விடுறோம், புல் த்ரூ த லூப், யான் ஓவர், புல் த்ரூ த லூப். ஓகேங்களா? உங்களுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு எப்படி நம்ம 2 ஸ்கிப் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் 2 செயினை ஸ்கிப் பண்ணோம். இப்போ யான் ஓவர், ஃபஸ்ட்டு யான் ஓவர், அடுத்து 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் விடுறேன். விட்டு யான் ஓவர், புல் த்ரூ த லூப். இப்போ 3 லூப் க்ரியேட் ஆகிருக்கா. யான் ஓவர், ஃபஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளார மட்டும் விட்டு எடுக்கிறேன். அப்போ எனக்கு திரும்பவும் 2 லூப் இருக்கும்.
திரும்ப yarn ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்குள்ளாரையும் ஃபுல்லா விட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இதுதான் டபுள் குரோஷேட். ஓகேங்களா? இப்போ 2வது டைம் yarn ஓவர், திரும்ப இதுக்குள்ள விடுறேன். திரும்ப எடுக்கிறோம். yarn ஓவர், pull through 2 loops, yarn over, pull through last 2 loops, yarn over, உள்ள விடுறேன் அடுத்த செயின்குள்ளார, திரும்பவும் pull through the loop, yarn over, pull through first 2 loops, pull through second 2 loops, திரும்ப yarn over, உள்ள விடுறேன், pull through the loop, yarn over, pull through 2 loops, yarn over, pull through last 2 loops. இதுதான் டபுள் குரோஷே. ஓகே, இப்போ ட்ரிபிள் குரோஷே போடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு எத்தனை செயின் ஸ்கிப் பண்ணணும்னு பார்த்தலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 செயின் ஸ்கிப் பண்ணணும். நம்ம டபுள் குரோஷேக்கு 2 செயின், ஹாஃப் டபுள் குரோஷேக்கு 2 செயின், சிங்கிள் குரோஷேக்கு 1 செயின் ஸ்கிப் பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 செயின் ஸ்கிப் பண்ணணும். இப்போ ட்ரிபிள் குரோஷே எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு yarn ஓவர், திரும்பவும் ஒரு yarn ஓவர் பண்ணணும். 2 yarn ஓவர் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்கிப் 3 செயின்ஸ், 3 செயினை விட்டுட்டு 4வது செயின்குள்ளார நான் வந்துட்டு விடுறேன். விட்டுட்டு திரும்ப yarn ஓவர் பண்ணி pull through the loop. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 4 லூப் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ 2 லூப்குள்ளார வந்துட்டு விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட் 2 லூப்குள்ளே, அப்புறம் மிடில் இருக்க 2 லூப்குள்ளார மட்டும் விட்டு எடுக்கணும். அப்புறம் திரும்பவும் மிடில் இருக்க 2 லூப்குள்ளார, கடைசி 2 லூப்குள்ளார விட்டு எடுத்தோம்னா நமக்கு ட்ரிபிள் குரோஷேட் ரெடி. இப்போ திரும்பவும் பண்ணலாம். yarn ஓவர், yarn ஓவர். இப்போ செகண்ட் செயின்குள்ளார விட்டு எடுக்கிறோம். இப்போ 4 லூப் கிரியேட் ஆகிருக்கும். yarn ஓவர், pull through first 2 loops, yarn over, pull through middle 2 loops, yarn over, pull through last 2 loops. திரும்ப 2 டைம் yarn over பண்ணும். தென் அடுத்த செயின்குள்ளார விடணும். அடுத்த செயினில் விடுறோம். 4 லூப் கிரியேட் ஆகிருக்கும். yarn over, pull through first 2 loops, yarn over, pull through second 2 loops, yarn over, pull through final 2 loops. இதுதான் வந்து ட்ரிபிள் குரோஷேட்டு. பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கே, எதை நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் குரோஷேவும் டபுள் குரோஷேவும் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். அதில் நிறைய விதமான ப்ராஜெக்ட் செய்ய முடியும். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் குரோஷேவை வச்சே ஃபுல்லாகவே பண்ணுது. ஓகே, டபுள் குரோஷே யூஸ் பண்ணி எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இதுக்கு நாட்டு, செயின், டபுள் குரோஷே இது 3த்தையும் மாஸ்டர் பண்ணிங்கன்னா தான் இதை வந்து போட முடியும். உங்களுக்கு வர அளவுக்கு போடுங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டாக வந்துட்டு பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நாட்டையும், டபுள் குரோஷேட்டையும், செயினையும் 3த்தையுமே வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த ஸ்கொயரை பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நாட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் 10 செயின் போட்டுக்கிறேன். 1, 2, 3. இந்த செயினில் நான் கொஞ்சம் லூஸ் இருக்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது வந்துட்டு ரொம்பவும் லூஸாக விட்டுறக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து மீடியமாக தான் இருக்கணும். அந்த ஹூக்லேருந்து கொஞ்சம் தான் லூஸ் இருக்கணும். 5 செயின் போட்டிருக்கேன். 6, 7, 8, 9, 10. இப்போ நம்ம டபுள் குரோஷே போட போகிறோம். டபுள் குரோஷே போடணுன்னா நான் எத்தனை செயின் ஸ்கிப் பண்ணணும்னு சொன்னேன்? ஃபஸ்ட்டு 2 செயின்னு. இப்போ yarn over பண்ணுறோம். 3வது செயின்குள்ளார விடுறோம். yarn over பண்ணி உள்ளே pull through the loop, yarn over, pull through first 2 loops, yarn over, pull through last 2 loops. இப்போ ஒரு டபுள் குரோஷே கிரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி என்டையர் ரோக்கு பண்ணணும். ஸோ அடுத்த லூப்பில் போடலாம். அடுத்தது
ரெண்டாவதுல yarn over, pull through the loop, yarn over, pull through first 2 loops, yarn over, pull through second 2 loops, yarn over, pull through first 2 loops, yarn over, pull through last 2 loops. Now yarn over, திரும்ப உள்ள விட்டு yarn over, pull through first 2 loops, yarn over, pull through last 2 loops, yarn over, உள்ள செயின்குள்ளே விட்டு எடுக்கிறேன், yarn over, pull through first 2 loops, yarn over, pull through last 2 loops, yarn over, pull through first 2 loops, pull through last 2 loops, yarn over, next உள்ள விடுறோம், yarn over பண்ணி எடுக்கிறோம், pull through first 2 loops, pull through last 2 loops, yarn over, உள்ள விடுறோம், next செயின்குள்ளே விடுறோம், yarn over, pull through first 2 loops, pull through last 2 loops, திரும்ப yarn over, இதுக்குள்ளே விடுறோம், திரும்ப எடுக்கிறோம், pull through first 2 loops, pull through last 2 loops. இப்போ அடுத்த ரோ போகிறோம். அடுத்த ரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விடணும். ஃபஸ்ட்டு ஹுக்கை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அடுத்த பக்கத்தில் நம்ம உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போது yarn over பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்தோன்னா இங்கே 2 லூப் இருக்கும். yarn over பண்ணிவிட்டு pull through 2 loops. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 லூப் நம்ம க்ரியேட் ஆச்சுல்ல, அதில் ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளார மட்டும் விட்டு yarn over பண்ணி இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு yarn over பண்ணிவிட்டு இந்த 2 லூப்புக்குள்ளார விட்டு எடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு இந்த எட்ஜில் நீட் ஃபினிஷ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டோன்னா தான் நீட் ஃபினிஷ் கிடைக்கும். மற்ற டைப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷ் வராது. இப்போ வந்துட்டு எப்பயும் போல் yarn over டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் டபுள் க்ரோஷே தான் போடணும். yarn over இது எப்படி போடணும்னு சொல்கிற பாருங்க. yarn over பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 2 லூப் இருக்கும். 1 அப்புறம் இது 2. இது ரெண்டுத்தையும் விட்டு எடுக்கணும். ரெண்டுத்தையும் விட்டு yarn over உள்ளே விட்டு ரெண்டுத்துலேயும் விட்டு எடுக்கிறேன். எடுத்துட்டு yarn over pull through 2 loops, yarn over pull through 2 loops. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போ ரெண்டுத்துலேயும் விடணும். இது ரெண்டுத்துலேயும் ஃபுல்லாக ரெண்டுத்துலேயும் விட்டு yarn over pull through 2 loops, yarn over pull through 2 loops. இப்போ திரும்ப yarn over உள்ளே விடுறோம் 2 லூப்புக்குள்ளார. இப்போ yarn over pull through 2 loops, pull through 2 loops, yarn over பண்ணுறோம். திரும்ப மேலே காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த பக்கம் விட்டால் இந்த பக்கம் வந்துடணும். அப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு yarn over pull through 2 loops, yarn over pull through 2 loops, yarn over இது ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப yarn over pull through 2 loops, pull through 2 loops. இப்போ yarn over திரும்ப உள்ளே விட்டு எடுக்கிறேன். yarn over pull through 2 loops, pull through 2 loops, yarn over pull through 2 loops, pull through 2 loops, yarn over கடைசி செயினை இப்போ உள்ளே விட்டு எடுக்கிறோம். திரும்ப yarn over pull through 2 loops, yarn over pull through 2 loops. நீங்கள் கடைசி செயின் விடக்கூடாது. விடலைன்னா தான் ஸ்கொயர் கரெக்டாக தெரியும் இந்த எட்ஜில். இல்லைன்னா இப்படி கோணையாக வரும். இப்போ திருப்புறோம். திருப்பிட்டு வழக்கம் போல் நான் சொன்னது தான். இந்த எட்ஜில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த எல்லாத்துக்கும் போகிற மாதிரி 2 இதுக்கும் உள்ளே விட்டு
2 லூப்புக்கும் உள்ள விட்டு எடுத்தாச்சு. ஒரு தடவை யார்ன் ஓவர் பண்ணி எடுத்தாச்சு. யார்ன் ஓவர் இப்போ 2 லூப்புக்குள்ளாரையும் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்க 2 லூப் இருக்கு பார்த்தீங்களா? 1, 2. இப்போ ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளார மட்டும் விடுறேன். விட்டு திரும்பவும் யார்ன் ஓவர் பண்ணி எடுக்கிறேன். இப்போ 2 லூப்புக்குள்ளாரையும் விட்டுறேன். இதுதான் ஹைட்டு. அடுத்த ரோவோட ஹைட்டு. அடுத்தது இதே மாதிரி திரும்ப டபுள் க்ரோஷே இந்த எட்ஜ் வரைக்கும் போடுங்க. yarn over, pull through 2 loops, pull through 2 loops, yarn over, again மேலே வந்துட்டு இது ரெண்டுக்கு நடுவில் விடுறேன். திரும்ப எடுக்கிறேன். pull through 2 loops, pull through 2 loops. இப்படி தான் போடணும். இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் எட்ஜில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ எட்ஜ் ஆஃப் த ரோவுக்கு வந்தாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நமக்கு இதை மிஸ் பண்ணக்கூடாது. yarn over பண்ணி இது ரெண்டுக்குள்ளே விடணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திரும்ப yarn over பண்ணி pull through the loop, pull through 2 loops, அடுத்து pull through last 2 loops. இப்போ அடுத்த ரோ போகலாம். அடுத்த ரோ போகிறதுக்கு திரும்ப திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 லூப்புக்குள்ளார விட்டு yarn over பண்ணி ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். yarn over பண்ணி அந்த 2 லூப்புக்குள்ளாரையும் விட்டு எடுத்துடுறோம். இப்போது இந்த 2 லூப்பில் ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் இப்படி சைடில் விடணும். விட்டு yarn over பண்ணி 2 லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். திரும்பவும் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு டபுள் க்ரோஷே மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ் இந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வரலனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இதுதான் கடைசி ரோ. இது போட்டோன்னா நமக்கு ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகிடும். வாங்க இந்த ரோ போடலாம். அடுத்தது yarn over, உள்ளே விட்டு எடுக்கிறேன். yarn over, pull through 2 loops, yarn over, pull through last 2 loops. திரும்ப yarn over, உள்ளே விடுறேன். yarn over, pull through 2 loops, pull through last 2 loops. yarn over, திரும்ப உள்ளே விடுறேன். yarn over, pull through 2 loops, pull through last 2 loops. இதே மாதிரி இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிடலாம். கடைசி ரோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். இப்போ எண்ட் ஆஃப் த ரோவுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா yarn over, கடைசியாக 2 லூப்பு yarn over. இப்போது திரும்ப 3 லூப் க்ரியேட் ஆகிடுச்சா? yarn over, pull through first 2 loops, yarn over, pull through last 2 loops. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்கொயர் பார்த்துக்கோங்க. சின்னதாக தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா இந்த செயின் இருக்கு இல்லையா? இந்த செயினை வந்துட்டு நீங்கள் இன்னும் லென்த்தாக போட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு செயின் போடணும். போட்டுட்டு அதுக்கேற்ற அளவுக்கு வித்துக்கு நீங்கள் ஹைட் ஏற்றணும். அந்த மாதிரி ஹைட் ஏற்றி திரும்ப மேலே ரோ அடுத்தடுத்த ரோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ ஸ்கொயர் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கிடைக்கும். சரி, ஓகே. இது இப்படியே விட்டுட்டா இங்கே பாருங்கள், இழுத்தா அப்படியே வந்துடும். இந்த ஒர்க் ஃபுல்லாகவே இழுத்தாலே ஃபுல்லாகவே வந்துடும். ஆனால் அதை நம்ம எப்படி செக்யூர் பண்ணோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கடைசியாக இருந்ததா? இப்போது yarn over பண்ணி இதுக்குள்ளார விடுறேன். விட்டு திரும்ப இப்படி எடுக்கிறேன். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லூப்பை நல்லா பெருசாக இழுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஏதாவது ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 நூல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு நூலை மட்டும் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா யானோடு இருக்கக்கூடிய நூல் வந்துடும். இப்படி வெளியில் நம்ம எக்ஸஸாக இருந்த நூல் இப்படி இருக்கும். இதை வந்துட்டு இப்படி கொஞ்சம் டைட்டாக இழுத்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முடிச்சு விழுறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு முடிச்சு விழுந்துடும். இந்த முடிச்சு விழுந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் பாருங்கள் வராது. இப்படி தான் செக்யூர் பண்ணணும்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர சுத்தி என்ன இது இந்த நூல்லாம் அசிங்கமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அத எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நீடில் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டோட வந்துரும். இது கிட் இருந்தா தான் சரி பண்ண முடியும்னு இல்ல. சரி விடுங்க, நான் உங்களுக்கு யான் நீடில் வச்சு எப்படி சரி பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த மாரி ஏதாவது ஒரு டபுள் க்ரோஷெட்குள்ளார, அதாவது இந்த பக்கமும் தெரியக்கூடாது. இந்த பக்கம் நீடில் தெரியல பாருங்க. இந்த பக்கமும் நீடில் தெரியக்கூடாது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, இந்த கேப்ல நீடில் தெரியாது. அந்த மாரி விட்டுக்கணும். விட்டுட்டு இத இப்படி அதுக்குள்ளார விட்டு யான் ஓவர் பண்ணி இழுத்தீங்கன்னா, இப்படி வரும். திரும்பவும் கீழ இருக்க அடுத்த ரோலயே அதே லைன்லயே விட்டு திரும்பவும் இத இப்படி எடுத்துக்கிறோம். இந்த மாரி செக்யூர் பண்ணிட்டு, எக்ஸஸா இருக்கிற யானை வந்துட்டு இப்படி கட் பண்ணிடணும். அதே மாரி இதையும் பண்ணிக்கலாம். இப்போ இங்க கொஞ்சம் இழுத்துட்டு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இழுத்துட்டு, இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் நீட்டான ஸ்கொயர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது டபுள் க்ரோஷே ஸ்கொயர். இது முடிச்சுட்டு நான் அடுத்து அப்லோட் பண்ற ப்ராஜெக்ட் ஒண்ணு பாருங்க. அந்த காயின் பவுச் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். அது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே காய்ஸ், பாய்.